எல்லாத்தையும் எடுத்துன்னு வாங்க இங்க. ஏமா வந்துட்டேன் அடுப்பு தூக்கி வரத்த வழியா சுடுதுல்ல. ஆட்டோ சீக்கிரம் மணி ஆகுது, சீக்கிரம் முடிக்கிட்ட வழியா வேலையா. சரிக்கா போகப்படாத. அவங்க 2 பேரும் எங்க என்ன கதை பேசி நிக்கிறாளுங்களா இங்க? அவளுங்க கதை தெரிஞ்ச கதை தானே வந்து நிற்காளுங்க. ஊர் கதை எல்லா கதையும் பேசிங்க. நான் பட்டன் கம்முன்னு உட்காந்துட்டு அவளுங்க செய்ய சொல்ல போறேன் பாரு. ரொம்ப ஓவரா தான் பண்ணி நிற்காளுங்க. ஏக்கா தயவு செஞ்சு அந்த மாதிரி முடிவுலாம் எடுத்துறாதக்கா. அவளுங்க சமைக்கிறத வாயில வைக்க முடியுமா? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் பொறுமையா நின்று செய்யக்கா. மூஞ்சிக்காக தான் பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கேன் அவளுங்க வச்சு செஞ்சிருவேன். சரி நான் அவளுங்க போய் எடுத்துன்னு வரேன். ஒரு பெரிய மனுஷன் பயம் இல்லாம போச்சு, சின்ன புள்ளத்தனமா விளையாடி நிற்காளுங்க. சரி நம்ம அடுப்பு பத்திக்கலாம். நல்லா சூப்பரா பத்திச்சு அடுப்பு. அவசரப்பட்டு குனிஞ்சிட்டு நிமிர முடியல. இந்த மாதிரி புல்வெளியில படுத்து தூங்குற சுகமே தனியா இருக்குல்ல. ஆமா நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குது. கோமதிக்கா வீட்டை நல்லா தான் மெயின்டைன் பண்ணுது. இந்நேரம் சமைச்சிட்டு இருப்பாங்களா, எல்லாத்தையும் போய் சாப்பிட்டு இன்னொரு தூக்கம் போட வேண்டியதுதான். சமையல் வேலை அப்பயும் முடிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம கூப்பிடுவாங்க, போய் சாப்பிட வேண்டியது நமக்கு வேலை. பரவாயில்ல, கோமதிக்கா நல்லா தான் சமைக்குது. வாசனையும் நல்லா சூப்பரா வருதுல்ல. இந்த மாதிரிலாம் நம்ம சமைச்சா நம்ம வீட்டில் வாசனையே வர மாட்டேது. நம்ம மளிகை சாமான் காய்கறி காலியாகக்கூடாது, காய்கறி காலியாகக்கூடாதுன்னு 2 போட்டு செய்வோம். இங்கே நல்லா தாராளமாக செய்யுது இந்த அக்கா. எண்ணெய் நிறைய ஊற்றுது, நிறைய கடுகு போடுது, வெங்காயம் தக்காளி நிறைய போடுது, மசாலாலாம் போடுது. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் போடுவோம், அதனால வாசனையே வர மாட்டேது போல இருக்கு. ஆமாம் நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டு தான். தினமும் இந்த மாதிரி யாரும் சமைச்சு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டு இந்த மாதிரி பட்டு நிற்கலாம்ல, நிம்மதியாக இருக்கும். ஆமாம், அதே மாதிரி வீட்டில் சாமான் தொலைக்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், துணி தைச்சி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், அதை காய வச்சு மடிச்சு எடுத்து வச்சிட்டாங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு வேலையே இருக்காது. இந்த மாதிரி ஜாலியாக என்ன பார்க்கில் பட்டு கிடக்கலாம். ஆமாக்கா, நம்மளும் எவ்வளோ நாளைக்கு தான் வேலை செய்யுது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லா தான் இருக்கும்ல. இப்போலாம் சாமான் தொலைக்கிறதுக்குலாம் கூட ஒரு மிஷின் வந்துச்சா, வாஷிங் மிஷின் மாதிரி. தட்டில் எடுத்து நம்ம அந்த மிஷினில் அடிக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அது நல்லா சுத்தண்ணி போட்டு சோப் போட்டு நல்லா சுத்தமாக கழுவி கொடுத்துருதான். பாருப்பா, சாமான் தொலைக்கிறதுக்கு கூட மிஷின் வந்துச்சா. முதல்ல எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி அதை வாங்க சொல்லணும். உங்களுக்கு பல்லு வளைக்கி விட்டு பேன் பார்த்து தலை வாரி வரதுக்கு கூட மிஷின் வந்துச்சான், வாங்கி வச்சுக்கோங்க. அப்படியா? பல்லு வளைக்கி வரதுக்குலாம் கூட மிஷின் வந்துருக்கு? ஆமாம் அதெல்லாம் எப்பயே வந்துச்சு, நம்ம ஊருக்கு தான் இன்னும் வரல. அங்கே சமைக்கிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கொடுங்கன்னா இங்கே படுத்துன்னு கதை பேசினிருக்கீங்களா? ஏம்மா யார் பெரிய பொண்ணா? தலை ஏம்மா இன்னும்மா சமைச்சு முடிக்கல? எவ்வளோ நேரம் தான் சமைப்பீங்க? ஆமாம், நீங்கள் சொகுசாக இங்கே படுத்துன்னு இருங்க, நாங்கள் சமைச்சு வைக்கிறோம். நல்லா சாப்பிட்டு வக்கனையும் சாப்பிட்டு சுற்றின்னு வாங்க. ஊர் உலகத்தில் எல்லாரும் புதுசாக சமைச்சிட்டீங்க நீங்கள் தான். இந்த 4 முடி இருக்கு பார்த்தியா, அதை அப்படியே பிச்சு கடாச்சிடுவேன். மரியாதையாக வாங்க 2 பேரும். அப்படித்தான் நல்லா பிடிச்சி வந்தேன்னு வச்சுக்க. உனக்கு பாருப்பா, இன்னும் 2 நிமிஷத்துல 2 பேரும் எல்லா பொருளும் அங்கே எடுத்து வந்து வைக்கல, அதுக்கப்புறம் பாரு. போ எடுத்துன்னு வரோம். போ பின்னாடி வரோம். திரும்பவும் படுத்துன்னு கதை பேசி பாருங்க, 2 பேர் காலையும் உடச்சு போடுறேன். ரொம்ப தான் மினுக்குறா. இதெல்லாம் கோமதிக்கா கொடுக்குற சல்லங்கா, வேற எதுவும் இல்லை. ஆமா, அவ கூட சேர்ந்து நீ இழு சொன்னிய முடிய என்ன எப்படி இருக்கு உடம்புக்கு? சும்மா சொன்னக்கா, அதெல்லாம் பெரிய விஷயம் எடுத்துக்காதீங்க. சரி வா போலாம். இந்தாக்கா அடுப்புல சட்டி வைக்கா. எடுத்துன்னு வா. சட்டி எல்லாம் சுத்தமா கழுவிங்களா? தூசி கீசி எதுவுமே இல்லாம? கழுவி தான் எடுத்துன்னு வந்தேன். மற்ற பொருள்லாம் எங்க? எண்ணெய் எங்க? குழம்பு கூட்டி வச்சுனாது எங்க? அந்த 2 எருமை மாடுங்க எத்தனை வர சொன்னாக்கா, எத்தனை வந்து இருக்குங்க. யாரை பார்த்து எருமை மாடுன்னு சொன்னேன்? உங்க 2 பேரையும் பார்த்து தான் சொன்னேன். எருமை மாடு எங்கன்னா வேலை செஞ்சு பார்த்துருக்கேன் நீ? பார்த்துருக்கேனே, இதோ செய்துப்பேன். உங்க பேச்சை நிறுத்திட்டு செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து கூட வாங்கிட்டேன். நம்ம ஒன்று சொன்னா அப்படியே கோவம் வந்துடும். ஏமா நீ மாதிரி எண்ணெய் கொடுமா. இதை வாங்கி கூட உங்ககிட்ட. அக்கா என்ன போதுமான்னு பாருங்க. போதும் தாளிக்கு தானே, கொஞ்சமாக ஊற்றினா போதும். இந்தாங்க கடுகு டப்பா. கடுகு போட்டாக்கா? 1 ஸ்பூன் கடுகு போடு, 1 ஸ்பூன் வெந்தயம் போடு, அவ்வளோதான். ஓகே போட்டாச்சு. இப்போ கடுகு பொரிஞ்சதான் நம்ம குழம்பு கூட்டி வச்சுருக்கோம் பார்த்தியா, அது ஊற்றிடலாம். நம்ம இப்போ புளி கரைச்சி அந்த தண்ணியில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலாம் அதே போட்டோம், அப்புறம் 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் உரிச்ச பூண்டு ஒரு 10 பல்லு போட்டிருக்கோம். ஏக்கா நீ சொல்கிறத தனித்தனியாக தானேக்கா போட்டு வதக்கணும்? இல்லை இது மாதிரியே வைக்கலாம். வதக்காம மொத்தத்தை ஒன்றா சேர்த்து நல்லா கரைச்சி ரசத்துக்கு நம்ம கரை பண்ணால் அந்த மாதிரி குழம்புல போட்டு கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு இதில் ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம். இது நடி இது புது வித்தியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கும்போது தானே தெரியும் என்ன இதில் இருக்குன்னு. இது ஒரு தனி டேஸ்ட்டு தெரியுமா? எங்கள் பாட்டி காலத்துலலாம் இப்படி தான் வைப்பாங்க. அதை வாங்கி ஊற்று. பாதி காணாமல் குடிச்சிட்டிங்களா வரும்போதே வழியே? கொஞ்சோண்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணோம். இதுதான் கொஞ்சோண்டு செக் பண்ணுறதா? அரை குண்டான குடிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்குதான் அப்பயே சொன்ன, ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி எடுத்துன்னு வரலாம். அதில் நல்லா மாட்டிக்கணும். இப்போ மிச்சம் மீதி இருக்கிறத எடுத்து ஊற்றுதுல ஊற்றி வச்சுக்கா. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். மிளகாத்தூள் வாசனைலாம் போட்ட பச்சை வாசனைலாம். அப்போ மீன் எப்போ போடுவீங்க? நாளைக்கு போடுவாங்க.
குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மீன் போட்டு 2 கொதி கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், இல்லைன்னா மீன்லாம் கரைஞ்சிரும். முழு தனியாக அதோட மீனில் உடம்புக்கு தனியாக தனி தனியாக போய் கரைஞ்சிரும். அதனால இப்போ போடக்கூடாது. அப்படியா? நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கி தானே வைப்பேன். ஆமாம், அதனால தான் உங்கள் வீட்டு நாய் கூட வாந்தி எடுத்துனுங்க சாப்பிட்டு. குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். வடவை இருந்தால் போடலாம். நம்மக்கிட்ட எல்லாரும் கடுகு மட்டும் போட்டு வச்சுக்கோம். வடவை போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். ஆமாக்கா, தாளிக்கும் போதே வாசனை தூக்கம் அப்படியே பசியை தூண்டி விடும் தெரியுமா? வடுவம்மா அப்படின்னா இது அப்படின்னாவா? ஆமாங்க்கா, எனக்கு கூட தெரியாது வடுவன்னா. அதில் வந்து வெங்காயம், பூண்டு, உளுத்தம்பருப்பு, கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு வெயிலில் நல்லா காய வச்சு அதை உருண்டை பிடிச்சி வச்சுருப்பாங்க. அது தாளிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தாளிச்சா நல்லா வாசனையாக இருக்கும். அதுதான் வடுவோம். ஓஹோ, அதானா? சரி சரி. ஆமாக்கா, வெங்காயம் விலை கம்மியாக வைக்கும் போது நல்லா வெயில் காயும் போது வாங்கி போட்டுக்கணும்க்கா. ஆமாம், இப்போ கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கி போட்டுக்கலாம். பெரிய பொண்ணு, உனக்கு வடகெல்லாம் செய்ய தெரியுமா? எனக்கு எங்கே தெரியும். இப்போ கோமதிக்கா சொல்லிச்சுல அதெல்லாம் போட்டு குத்து மதிப்பாக கலரி காய வைக்க வேண்டியது தான். அது குத்து மதிப்பாக போட போகிறீங்களா? எப்படியோ ஒன்று செய்வேங்க்கா, நீ வர கும்னு இருக்கா. சரி, குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ வந்து மீன் போட்டுக்கலாம். ஐயோ, மீன் எடுத்துன்னு வரலையே. தள்ளுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது குழம்பு. ஏங்க அதில் பச்சை மிளகாலாம் போட்டு வச்சுருக்கீங்க? பச்சை மிளகாலாம் போட்டால் இந்த மாதிரி நீச்சு ஸ்மெல்லாம் வராது, மீன் ஸ்மெல் தான். அதுக்காக தான் போட்டிருக்கேன். இந்தாக்கா மீன் இந்தாங்க. இந்த குழம்புல ஒன்று எடுத்து போடு. போட்டேக்கா. நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கரண்ட் எடுத்துன்னு வர வந்துட்டேன். போட்டு நல்லா ஒரு கலரலாம்க்கா. கரண்டி போட்டால் கலரக்கூடாது. அது அப்படியே அந்த சட்டி எடுத்து லேசாக அப்படி சுற்றணும். கரண்டி தான் போட்டு கலக்கணும்னு வச்சுக்க, மீனில் உடஞ்சி போயிடும். அப்படியா? சரி எல்லாம் போட்டு ஒரு கலர் விட்டு வைப்பேன் நேரம். குழம்பு நல்லா கொதிச்சதை இறக்கும் போது கொஞ்சோண்டு கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கோம் பற்றியா, அது போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துச்சு. எண்ணெய்லாம் இப்போ தனியாக மிதக்குது பற்றியா குழம்புலேருந்து. இதுதான் நல்ல ஒரு பக்குவம். ஓ, இதுதான் பக்குவமா? ஓ, எண்ணெய் தனியாக பிரிஞ்ச பிறகு தான் இறக்கணுமா? ஆமாம், இந்த மாதிரி வந்த பிறகு தான் இறக்கணும். சரி, இதே முடிச்சு பார்த்துருக்கீங்க. இறக்கி இப்படி வரணும் வச்சு மீன் வரக்க ஆரம்பிங்க. இது அதுவே இடத்துல மறந்து போயிட்டு வேணும். சரி, குழம்பு இறக்கி வரணும் வச்சிடலாம். தோசை கலந்த பக்கம் வச்சுருக்கேன் பாரு, எடுது. எடுக்கிறேங்க்கா. என்னங்கக்கா? அடுப்பு வச்சிடு. வச்சாச்சு. இப்போ வந்து கடாய் நல்லா சூடானவொடனே, தவா நல்லா சூடானவொடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் வறுக்கிறதுக்கு. எண்ணெய் ரெடியாக வச்சுருக்கேன் கையில். கொஞ்சம் ஊற்றுதுல போதுமா பாருங்க. போதும். எண்ணெய் சூடானதான் இப்போ மீன் வந்து மசாலா போட்டு நம்ம கலக்கி வச்சுக்கோங்க, அது போட்டுக்கலாம். நான் போய் எடுத்துன்னு வரேன். பசங்களே ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க பாருங்க, நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே. வரட்ட வந்தோடனே சாப்பிட்டோம். இந்தாங்கக்கா. தவால போடு. போட்டேன். கொஞ்சம் அப்படியே நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றலாம். மீன் வறுக்க நிறைய எண்ணெய் தேவைப்படுமோ? ஆமாம், கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பரவாயில்லையே, சமையல் பற்றிலாம் தெரிஞ்சிருக்குது ராணிக்கு. ஹோட்டலில் சமைப்பாங்கலாம் பார்த்துருக்கேன் வெளியில். அதானே பார்த்தேன். வீட்டில் நீ செஞ்சிட போகிற. இப்போ ஒரு பக்கம் நல்லா வந்துச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கரண்ட் எங்கே இருக்குன்னு தெரியலையே. உன் பின்னாடி தான் இருக்கு பாரு, இதுதான் இருக்கா? திருப்பி போட்டுருவா. பார்த்து எண்ணெய் மேலே தெரிக்காம திருப்பி பொறுமையா. நல்லா வந்துச்சு அந்த பக்கம் பார்த்தீங்களா? ஆமாம், இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதுமா? போதும். மீன் வறுக்கிறதுக்கு என்ன மசாலா போட்டீங்க? அதில் வந்து கொஞ்சோண்டு புளி தண்ணி, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு, இது மட்டும்தான். ஓ, இது மட்டும் போதுமா? ஆமாம், இது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். மீனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். சுட மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அப்புறம் வந்து நண்டு தொக்குலாம் சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவில் சுவைகள் நடனம் ஆடட்டும். பசங்க வரத்துக்குள்ள மடமான சாப்பிட்டு முடிச்சிடணும். ஆமாம், வந்து அவங்களுக்கு பரிமாறதே கரெக்டாக இருக்கும். இதுங்களை திருத்த முடியாது. நான் போய் நண்டு தொக்கு எடுத்துன்னு வரேன். நான் போய் சாப்பாடு எடுத்துன்னு வரேன். நான் போயிட்டு வாழை எடுத்துன்னு வரேன்ப்பா. குடிக்க முதல்ல தண்ணி எடுத்துன்னு வாங்கடி. ஒரு தண்ணி வேணுமா உங்களுக்கு? பெரிய பொண்ணு எடுத்துன்னு வருவா. ஆமாம், எடுத்துன்னு தருவா. அக்கா, நீயே போய் மட்டும் குடிச்சிக்கோ. கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் சமைச்சதுக்கு ஒரு தண்ணி கூட மட்டும் தர மாட்டாளுங்கம்மா. இது எல்லாரும் வீட்லையும் நடக்கிறது தானே.